அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக். யூ ஆர் நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். ஃபைனலி டிஎன்இ 2026 ரவுண்ட் 2க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், யாரெல்லாம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்களோ நீங்கள் உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரை லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக எடுத்துக்கிட்டு அதில் கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் காலேஜுக்கான டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்த 5 நாளுக்குள்ள காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணியாச்சுன்னா அதோட உங்களோட அட்மிஷன்ஸ் முடியுது. காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணும்போதே காலேஜ் எப்போ ஓப்பன் ஆக போகுது, என்னென்ன திங்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்போ அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த மாணவர்கள் எல்லாருமே இப்போ டிஎஃப்சி நோக்கி போகணும். ஆல்ரெடி உங்களுக்கு என்ன கல்லூரி வந்திருக்குமோ அதே கல்லூரியில் தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்லயும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டையும் ஒரு அலாட்மெண்ட் லெட்டரா கொடுத்துருப்பாங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்கள டிஎஃப்சி சென்டருக்கு போய் அவங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் செய்யும். முதல் பட்டதாரி அல்லாத மாணவர்கள் 25,000 ரூபாய் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகுதுன்னா நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி வரும். ஒருவேளை கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு 5,000 இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ற மாதிரி வரும். முதல் பட்டதாரி மாணவர்கள் யாருமே எந்த ஒரு அமௌண்ட்டும் டிஎஃப்சி சென்டர்ல கட்ட தேவையில்லை. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் சரண்டர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 17 அப்போர்ட் கொடுத்த மாணவர்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அப்போர்ட்ல உங்களுக்கு காலேஜ் சேஞ்ச் ஆயிருந்தது அப்படின்னா புது காலேஜுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வரும். அதுதான் உங்களோட ஃபைனல் காலேஜ். அந்த அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துட்டு நீங்க காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி வந்த காலேஜே வந்திருந்துன்னா அதே தான் நீங்களும் ப்ரொசீட் பண்ண வேண்டியதா வரும். அந்த காலேஜுக்கு போய் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி வரும். ஸோ இப்போ அலாட்மெண்ட் லெட்டர் எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டுட்டு போகணும், என்னென்ன விஷயங்கள் தயார் நிலையில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர்ல த கேண்டிடேட்ஸ் இஸ் இன்ஃபார்ம்டு ப்ரொவிஷனலி அலாட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர், அட்மிஷன் நம்பர், நேம், கம்யூனிட்டி, கேட்டகரி, கோர்ஸ், கட் ஆஃப் மார்க், என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்கு, என்ன பிரான்ச் அலாட் ஆயிருக்கு, சீட் அலாட்டட் கேட்டகரி ஓசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் பிசின்னு கூட இருக்கலாம். அதாவது நம்ம கம்யூனிட்டி ஓசியா இருந்ததுன்னா உங்களுக்கு கேட்டகரியும் ஓசியா இருக்கும். ஒருவேளை உங்க கம்யூனிட்டி வந்து பிசியா இருந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம், ஒன்னு ஓசிக் அகாடமிக்லயும் அலாட் ஆயிருக்கலாம், இல்ல பிசிலையும் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இந்த சீட் அலாட்டட் கேட்டகரி நீங்க பெருசா கண்டுக்கவே தேவையில்லை. உங்களோட கம்யூனிட்டி கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட் should report to the principal or dean of above college and by surrendering original certificate should make a payment of வெறும் 25,000 ரூபாய் மட்டும் கட்டினா போதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஃபீஸ் கொண்டுட்டு போனா நீங்க காலேஜ்ல அட்மிஷன் போட முடியாது. காலேஜுக்கான டியூஷன் ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் அட்மிஷன் போட முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, காலேஜுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ சண்டே இன்னையிலேருந்தே காலேஜஸ் டிஎஃப்சி சென்டர்ஸ் எல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கும். இனி அடுத்த 5 நாளுக்குள்ள நீங்க காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ற மாதிரி வரும். எந்த தேதிக்குள்ள போகணும் அப்படிங்கிறது இங்க ரெட் கலர்ல கொடுத்துருப்பாங்க. எல்லா டீட்டெயிலும் இந்த லெட்டர்லயே இருக்கும். நிறைய பேர் நமக்கு கால் பண்றீங்க, மெசேஜ் பண்றீங்க, எல்லா தகவலும் இந்த லெட்டரையே நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரை கொடுத்துருப்பாங்க. த கேண்டிடேட் ஹூ டஸ் நாட் ரிப்போர்ட் ஃபார் அட்மிஷன் டு த காலேஜ் அந்த ஸ்டிப்புலேட்டட் டேட், இந்த தேதிக்குள்ள இவங்க கொடுத்த டேட்டுக்குள்ள காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா will lose the seat and cannot claim the seat afterwards. அதாவது சீட் உங்க கையை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு சீட்டு கூட நீங்க கேட்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணுமோ அது எல்லாம் இந்த லெட்டரையே கொடுத்துருக்காங்க. இந்த அலாட்மெண்ட் பிடிஎஃப்ல நீங்க பார்த்துக்க முடியும். அட் த சேம் டைம் அடுத்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த மாணவர்களுக்கு நேத்து என்ன காலேஜ் இருந்தோ அதே காலேஜ் தான் அவங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்க போகுது. அப்போர்ட் மூமெண்ட்ல சேஞ்ச் எல்லாம் ஆயிருக்காது. சேஞ்சஸ் ரிசல்ட்ங்கிறது உங்களுக்கு ஆகஸ்ட் 17 தான் தெரியும். ஸோ அந்த வரிசையில பார்க்கும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அட்மிஷன் நம்பருங்கிறது இருக்காது. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் தான் அட்மிஷன் நம்பருக்கு கொடுப்பாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா உங்க கம்யூனிட்டி, கேட்டகரி, கோர்ஸ், கட் ஆஃப் மார்க், என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்கு, என்ன கோர்ஸ் அலாட் ஆயிருக்கு, என்ன கேட்டகரியில் அலாட் ஆயிருக்கு அப்படிங்க கொடுத்துருப்பாங்க. பார்த்தா கம்யூனிட்டி வந்து எம்பிசி, டிஎன்சி, ஆனா அலாட் ஆன கேட்டகரி என்ன, ஓசிக் அகாடமிக்ல அலாட் ஆயிருக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ எந்த டிஎஃப்சி சென்டர் போய் ரிப்போர்ட் பண்ணதுங்கிறது கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் டிஎஃப்சி சென்டர் வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுத்துருப்பீங்க. சிலர் வந்து மிஸ்டேக்கா வேற ஏதோ டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருப்பீங்க. இதுல என்ன டிஎஃப்சி சென்டர் இருக்கோ அந்த டிஎஃப்சி சென்டருக்கு தான் நீங்க போற மாதிரி இருக்கும். தூரமா இருந்தாலும் நீங்க செலவு பண்ணி போய் தான் ஆகணும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, த கேண்டிடேட் ஆஃப்டர் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் ஷுட் ரிப்போர்ட் டு டிஎஃப்சி சென்டர். இதுல டிஎஃப்சி சென்டர் போகும்போது அமௌண்ட் கொண்டுட்டு போகணும். யாரெல்லாம் அமௌண்ட் கொண்டுட்டு போகணும், நீங்க முதல் பட்டதாரி சான்றிதழ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் டிஎஃப்சி சென்டர் கொண்டு போக தேவையில்லை. வெறும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் கொண்டு போனா போதும். அதெல்லாம் என்ன சார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்னு அடுத்ததா சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க அலாட்மெண்ட் லெட்டர்ல போட்டிருக்கக்கூடிய அமௌண்ட்டை கொண்டு போகணும். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 27,500 ரூபாய் கொண்டு போக சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன டேட்டுங்கிறது ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க. நான் டேட்டை அடிச்சிருக்கேன். பட் இருந்தாலுமே உங்களுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க.
இந்த டேட்டுக்குள்ள டிஎஃப்சி சென்டர் போய் உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸையும் இந்த அலாட்மெண்ட் லெட்டர்ல கொடுத்த அமௌண்ட்டையும் கொடுத்தா மட்டும்தான் அப்போர்ட்ல சேஞ்ச் ஆகும். டிஎஃப்சி சென்டருக்கே போகாம விட்டுட்டீங்கன்னா எந்த ஒரு சீட்டுமே இருக்காது. அதாவது அடுத்த வாரம் திங்கக்கிழமை உங்களுக்கு காலையில வரும், நாளைக்கு கிடையாது, நெக்ஸ்ட் வீக் திங்கக்கிழமை உங்களுக்கு காலையில ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த மாணவனுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, ஆல்ரெடி கிடைச்ச காலேஜை மறுபடியும் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க சாய்ஸ் ஆர்டர்ல மேல கொடுத்த காலேஜ்ல ஏதாவது ஒன்று அலாட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி அலாட் ஆகும்போது அந்த புதுசா கிடைச்ச காலேஜ் தான் இருக்கும். ஆல்ரெடி கிடைச்சது இல்லையா, அது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ஏதாவது ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க. ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ரெண்டுல ஏதாவது சூஸ் பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க வேணாம். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அப்படிங்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அன்னைக்கு வரக்கூடிய அலாட்மெண்ட் லெட்டர் தான் உங்களுக்கு ஃபைனல் அட்மிஷன் லெட்டர். The candidate who does not report for the admission to the respective TFC on the stipulated date will lose the seat and cannot claim afterwards. இதே தான், யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணலையோ, அது காலேஜா இருந்தாலும் சரி, டிஎஃப்சி சென்டரா இருந்தாலும் சரி, உங்க அலாட்மெண்ட் லெட்டர் எங்க கொடுத்துருக்காங்களோ அங்க போகணும். நீங்க எங்க போகணும்? ரிப்போர்ட்டிங் டிஎஃப்சின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கடலூர்ல இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டி இவர் போட்டிருக்காரு. நீங்க கோயம்புத்தூர் பிஎஸ்டி டெக், ஜிசிடி கோயம்புத்தூர், இல்லைன்னா உமன்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ்னு சொல்லிட்டு எதெல்லாம் டிஎஃப்சி சென்டர் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ நீங்க அங்க போகிற மாதிரி இருக்கும். சென்னையா, அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியா இருக்கலாம், எம்ஐடி கேம்பஸ்ல இருக்கலாம், ஏசி டெக்கா இருக்கலாம், எந்த கேம்பஸ் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அங்க போய் டிஎஃப்சில ரிப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ என்னென்ன சர்டிபிகேட்ஸ் தேவைன்னு பார்த்தலாம். இந்த சர்டிபிகேட்ஸ்க்கு முன்னாடி ஒருவேளை டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை. ஆகஸ்ட் 17 உங்களுக்கு அலாட்மெண்ட் வரலாம். ஒரு பாசிபிலிட்டி, டிக்ளைன் பண்ணிட்டு மேல ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. மேல கிடைக்கல அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி அப்போர்ட்ல ஏதாவது கிடைச்சு திங்கக்கிழமை காலையில் ஒரு அலாட்மெண்ட் கை கிடைச்சதுன்னா நீங்க அதுக்கப்புறம் காலேஜ் போய் சேர்ந்தே ஆகணும். மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் தேர்ட் ரவுண்ட்ல பண்ண விட மாட்டாங்க. டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒருவேளை அப்போர்ட்ல எதுவும் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களை தேர்ட் ரவுண்டுக்கு போட்டுருவாங்க. நீங்க புதுசா சாய்ஸ் ஃபில்லிங் 17 பண்ண வேண்டியதா இருக்கும். இது மூணாவது ஆப்ஷனா இருக்கக்கூடிய டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ். நாலாவதா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னா உங்களுக்கு இந்த ரவுண்டே வேணா அடுத்த ரவுண்டு போறீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட் வந்திருக்காது. உங்க பேஜை லாகின் பண்ணி பார்க்கும்போது பிளாங்கா இருக்கும். எப்ப சார் வரும்னு கேட்டீங்கன்னா 17 காலையில சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓபன் பண்ணோடனே கிளிக் ஹியர் டு ஃபில் த சாய்ஸஸ்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அஞ்சாவது ஆப்ஷன் குவிக் கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிட்டீங்க. ஸோ அதனால நீங்க கவுன்சிலிங் பேஜை ஓபன் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ 5 ஆப்ஷனுக்குமே எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததா சர்டிபிகேட்ஸை பத்தி பார்த்தலாம். ஸோ சர்டிபிகேட்ஸ் பொறுத்த வரைக்குமே documents to be produced in the originals at the TFC center. அதாவது tentative allotment accept and upward கொடுத்த மாணவர்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும்னா tentative allotment கொண்டு போகணும், 10th original mark sheet, 12th original mark sheet, TC கொண்டு போகணும், community certificate கொண்டு போகணும். நேட்டிவிட்டி இருந்தா நேட்டிவிட்டி, தமிழக மாணவர்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. தெளிவா படிச்சு பார்த்தணும். அடுத்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அடுத்தா இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம்னா இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இல்லைன்னா எஸ்சி எஸ்சிஏ கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் கொண்டு போகணும். ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் ஜெராக்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆக்டிவ் பாஸ்புக் அக்கௌண்ட். ஆமா, பேங்க் பாஸ்புக் யார் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்டோட கரண்ட் பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜை வந்து ஜெராக்ஸா கேட்பாங்க. அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் டிஎஃப்சி சென்டர்ல கொடுக்க வேண்டியது. அண்ட் தென் அடுத்ததா காலேஜ்ல கொடுக்க வேண்டியது ஒரிஜினல்ஸ். காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர், இந்த லெட்டர் அப்படியே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த லெட்டர் அப்படியே நீங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு கொண்டு போகணும். 10th 12th மார்க் ஷீட், டிசி, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். 90% ரவுண்ட் 2 காலேஜஸ் கேட்கறதே இல்லை. கேட்டாங்கனாலும் நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்ல போய் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்டா கொடுத்துருவாங்க. அது மேண்டட்ரியே இல்லைங்க. ஒரு சில காலேஜஸ் கேட்பாங்க, அது கொடுத்துக்கோங்க. இது எப்படி வாங்குறதுன்னா ஆன்லைன்ல நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டுமே இருக்கு. அது ரெண்டுலையும் ஜாயின் ஆகிட்டீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பக்கத்தில் ஜிஹெச்ல இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதெல்லாமே என்னங்கிறத போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் என்னங்கிறது நம்மளோட டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. நெட்டில் போய் தேடிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதான் அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நேட்டிவிட்டி இருந்தால் நேட்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட், அதாவது இது யாருக்குமே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடையாது. ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்தீங்கன்னா மட்டும்தான் அது கொண்டுட்டு போகணும். அதையும் என்னன்னு கேட்டுட்டு இருக்க வேணாம். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், அதுவும் யாருக்கு இன்கம் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த 3 கம்யூனிட்டி இன்கம் சர்டிஃபிகேட் கொண்டு போனால் போதும், மற்றவங்க தேவையில்லை. அப்புறம் 4 காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஏதாவது ஸ்டுடியோவில் போய் போட்டோ எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 4 எடுத்துட்டு போயிருங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் கொண்டு போக வேண்டிய விஷயம். இது எல்லாத்தையுமே ஒரிஜினல்ஸ் என்ன பண்றீங்கன்னா அட்டஸ்டட் காப்பீஸ் வாங்கிக்கோங்க. அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து நமக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்றதுக்கு இல்லைன்னா வேற ஏதாவது விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நம்ம வந்து காலேஜில் கொடுத்துட்றோம், காலேஜுக்கு எதுக்கு கொடுக்கணும், அவங்க திருப்பி தருவாங்களான்னு சொல்லிட்டு காலேஜில் வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கிட்டு
அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி வெரிஃபிகேஷன் போகும். வெரிஃபிகேஷன் முடிஞ்சு 2 மாசம் கழிச்சு திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொடுத்துருவாங்க. சில கல்லூரிகள் கொடுத்துருவாங்க, சில பிரைவேட் காலேஜஸ் அதை வச்சுப்பாங்க. நீங்க கேட்டு தான் போய் வாங்கணும். டிசம்பர் மாசம் டைம்ல போய் எங்களுக்கு ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ இருக்கிறது ஆகஸ்ட் இருந்து டிசம்பருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 to 3 மாசத்துல நம்ம ஏதாவது ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும், இல்லைனா எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணணும்னா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் கேட்பாங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்காது. ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி வெரிஃபிகேஷன் முடிஞ்சுதான் நமக்கு வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மீன் டைம்ல ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் பதிலா ஜெராக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜெராக்ஸ்ல அட்டஸ்டட் காப்பீஸ் கேட்பாங்க. அட்டஸ்டட்னா என்னன்னு பார்த்தோம்னா கிரீன் இங்க்ல அஃபீஷியல்ஸ் வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க, அதாவது சீல் வச்சு கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வக்கீலா இருக்கலாம், இல்லைனா டாக்டரா இருக்கலாம், மேக்ஸிமம் ஸ்கூல் பிரின்சிபால் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கூல் பிரின்சிபால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிஜினல் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஓகே ஒரிஜினல் இருக்கு அதனால அட்டஸ்டட் பண்ணி கொடுக்குறேன், இந்த ஜெராக்ஸை வந்து ஒரிஜினல் இல்லாத டைமுக்கு இதை நீங்க ஒரிஜினலா கன்சிடர் பண்ணிக்கோங்க மாதிரி கையெழுத்து போட்டு கொடுக்கறது தான் அட்டஸ்டட். ஸோ நீங்க என்ன பண்ணும், எல்லாத்தையுமே ஒரு 5 to 10 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். 10th மார்க் 12th மார்க் ஷீட்டு டிசி இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை போய் உங்களோட ஸ்கூல் பிரின்சிபால் கிட்டயோ இல்லைனா ஹெச்எம் கிட்டயோ போய் அட்டஸ்டட் காப்பி வாங்கிக்கோங்க. அவங்க கட்டாயம் அட்டஸ்டட் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க, சீல் வச்சு அட்டஸ்டட் கொடுப்பாங்க. இப்போ இது காலேஜ்க்கோ டிஎஃப்சி சென்டருக்கோ கொடுத்துடுறீங்க. அப்போ இந்த அட்டஸ்டட் காப்பி வச்சு நம்ம மற்ற ஸ்காலர்ஷிப்ஸ்க்கோ இல்லைனா விஷயங்களுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஃபார்ம்ஸ் கேட்கறதுனால எல்லாருமே உங்களோட 10th 12th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் போட்டு வச்சுக்கோங்க. இதுவே 99% அந்த ஸ்கேனடு காப்பீஸே போதுமான அளவா இருக்கும். அட்டஸ்டட் காப்பீஸ்ங்கிறது யாராவது நமக்கு வந்து அஃபீஷியலா டாக்குமெண்டா கேட்கும்போது காட்டுறதுக்கோ கொடுக்கறதுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து சர்டிஃபிகேட்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ இன்னொரு விஷயம், நாங்கள் டிஎஃப்சி சென்டர் கொண்டுட்டு போய் அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கு சர்டிஃபிகேட்ஸை கொடுத்துட்றோம், பணமும் கட்டிடுறோம். ஒருவேளை எங்களுக்கு அப்போர்ட் மூமெண்ட்ல திங்கக்கிழமை கிடைக்கக்கூடிய காலேஜ் பிடிக்கலன்னா நாங்கள் என்ன பண்றது கேட்பீங்க. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை உங்களுக்கு திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை ஆகஸ்ட் 17 கிடைக்கக்கூடிய அலாட்மெண்ட்ல உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க கட்டின 25,000 இல்ல 27,500 ரூபாய் ஃபீஸை திருப்பி வாங்கணும். அதே சமயம் உங்க டாக்குமெண்ட்ஸையும் திருப்பி வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த மாணவர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அலாட்மெண்ட் வந்ததுல இருந்து 10 days கழிச்சு நீங்க புதுசா கிடைச்ச காலேஜுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜிசிடி கோயம்புத்தூர் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடைச்சிருக்கு, நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ டிஎஃப்சி சென்டர்ல போய் நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸையும் ஒரு அமௌண்ட்டையும் கட்டி நீங்க வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ண சொல்லிட்டீங்க. ஆகஸ்ட் 17 காலையில் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தா எம்ஐடி கேம்பஸ்ல உங்களுக்கு அங்க வந்து உங்களுக்கு கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கிடைச்சிருது, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி அந்த மாதிரியான கோர்சஸ் சிஇஜில எம்ஐடில கிடைச்சிருது அப்படின்னா அந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்கல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்கு அந்த காலேஜ் வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சர்டிபிகேட்ஸை புதுசா அலாட் ஆன எம்ஐடியில தான் போய் கேட்கணும். ஆல்ரெடி அலாட் ஆன ஜிசிடிலயோ டிஎஃப்சி சென்டர்லயோ போய் கேட்க கூடாது. ஸோ டிஎஃப்சி சென்டர்ல சப்மிட் பண்ணக்கூடிய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எங்க போகும், டைரக்டா புதுசா அலாட் ஆகிற காலேஜுக்கு மாத்திடுவாங்க. ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 17 அலாட்மெண்ட் வருதுன்னா ஆகஸ்ட் 27 மேல புதுசா என்ன காலேஜ்ல அலாட்மெண்ட் வந்திருக்கான்ட்டு அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த காலேஜுக்கு போய் சர்டிபிகேட்ஸை திருப்பி கேட்கலாம். அவங்க சர்டிபிகேட்ஸை திருப்பி கொடுப்பாங்க. ஆனா பணம் அங்க காலேஜில் தரமாட்டாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு பேங்க் பாஸ்புக் கேட்கறது. டிஎஃப்சி சென்ட்ரல்லையே 30 to 90 daysல உங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி போட்டு விட்டுருவாங்க. ஸோ அப்போர்டு கொடுத்து காலேஜ் பிடிக்கலனாலும் மாணவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் ரிட்டர்ன் வாங்குறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ டிக்ளைன் அண்ட் அப்போர்டுக்கு சொல்லிட்டேன், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு சொல்லிட்டேன். எதுவுமே அலாட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றது, நாட் அலாட்டட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க அப்போர்டு கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்க ஆகஸ்ட் 17 வரைக்கும் வெயிட் பண்றீங்க. ஸோ அப்போர்ட்ல ஏதாவது காலேஜ் கிடைச்சது அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துட்டு காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதுலயும் கிடைக்கலன்னா தேர்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் புதுசா ஓப்பன் ஆயிரும். அந்த டைம் மறுபடியும் முதல்ல இருந்து வேகன்சி லிஸ்ட் பொறுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். என்ன வேகன்சி இருக்கோ அதான் ஃபில் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு அந்த காலேஜ் இருக்குமா இந்த காலேஜ் இருக்குமா, இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு ஆல்மோஸ்ட் 72,000 மாணவர்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ங்கிறது கொடுத்துருக்காங்க. 20,000 மாணவர்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்கெல்லாம் அப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணாமையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்தாதான் இது என்னங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு அடுத்த லெவல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக வாட்ஸ்அப் குரூப் அண்ட் கம்யூனிட்டியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் ஆல் ஜோன் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு 3 வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, எல்லாரும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மேக்ஸிமம் ரவுண்ட் 2ல ப்ரொவின்ஷியல் அலாட்மெண்ட், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன கொண்டுட்டு போகணும், எவ்வளோ ஃபீஸ் கொண்டுட்டு போகணுங்க எல்லாமே நீங்க சொல்லிடலாம். ஸோ ப்ரொவிஷனல் வந்த மாணவர்கள் காலேஜுக்கான ஃபீஸை காலேஜுக்கு கூப்பிட்டு கேளுங்க. காலேஜில் சொல்லக்கூடிய ஃபீஸை எடுத்துட்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டுட்டு போயும் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்மள 6 to 8 மாசமா ஃபாலோ பண்ண அனைத்து ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய கோர்சஸ் கொடுக்க போறோம்.
அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏஐ சம்பந்தமா கொடுக்க போறோம். இதெல்லாமே நம்ம கூட தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க, கனெக்ஷன்ல இருங்க. நீங்க நல்ல காலேஜ்ல படிச்சு அடுத்ததா பிளேஸ்மெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஸ் தினேஷ் பிரபு. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய்.